வாழ்ந்த இயக்கங்கள் சரி செய்கின்றன. அதே போன்று நம்முடைய தலைவர் ஆம்சாங் அவர்கள் இந்த சென்னை மாநகரம் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் தலித் சகோதரர்களுடைய வீர வளர்ச்சி, தலித் சகோதரரை தொட்டுவிட்டால் எவனும் அந்த தலித் சகோதரரை தொட்டுவிட்டு அது நடமாட முடியாது என்ற ஒரு நிலைமையை உருவாக்கிய ஒரு மாபெரும் கல்வியல் தலைவரை நீங்கள் மாய்த்து விட்டார்கள். மாய்த்தவர்கள் சும்மா விட்டார்களா? மாய்த்தது மட்டுமல்லாமல் அவருடைய வழக்கையும் கொலை செய்தார்கள். அவர்கள் வழக்கையும் கொலை செய்தார்கள், கட்சியையும் கொலை செய்வதற்கு ஆட்களை வைத்து கட்சியை இருட்டடிப்பு உழைப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசு பயங்கரவாதம். அதனால்தான் உயர்நீதிமன்றம் தலையிலே நல்ல ஒரு அவர்களை சம்மட்டி அளித்தது போல ஆம்சாங் அவர்களின் கொலை வழக்கிலே இந்த அரசாங்கம் சரியான முறையிலே விசாரணை செய்யவில்லை. இந்த விசாரணையை உயர்நீதிமன்ற அடிப்படையிலே வழக்கை அந்த டிஓ சாம்சன் அவர்கள் அங்கு டிஜிபியை பார்த்து மனு கொடுத்தார். அதே போன்று டைரக்டர் சிபிஐ பார்த்து மனு கொடுத்தார். ஹோம் டிபார்ட்மெண்டிலே மனு கொடுத்தார். அப்படி மனு கொடுத்தது ஏப்ரல் மாதத்திலே மனு கொடுத்தது வாயிலாக உயர்நீதிமன்றத்திலே டிரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஃபைல் செய்த பொழுது 24ஆம் தேதி என்று ஒரு தீர்ப்பு வந்தது. அவருடைய அந்த வழக்கில் என்ன தீர்ப்பு வந்தது என்றால், இந்த வழக்கை சரியான முறையில் விசாரித்ததால் சிபிஐக்கு மாற்றுகிறேன் என்று வந்த ஒரு செய்தி இன்று இந்த திராவிட மாடல் அரசுக்கு தலையிலே ஒரு சம்மட்டி அடி அடித்திருக்கின்றது. தலித் ஒருவனை கொண்டுவிட்டால் எவனும் சும்மா இருக்க மாட்டான். ஒரு தலித்தை அழித்து விட்டால் அதோடு விட்டு விடலாம். இவர்கள் அவருடைய சமுதாயமே அழிந்துவிடும் என்று நினைத்து செய்தவர்கள் இன்று எண்ணி இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரசியலை யார் மாற்றுவார்கள்? அரசியல்வாதிகள் யார் மாற்றுவார்கள்? ஒரு தலித் தலைவன் கொல்லப்பட்டு விட்டால் அவர்களை வழக்கை ஒரு சின்ன ஒரு கூடையை போட்டு மூடிவிடலாம் என்று சொன்னதற்கு உயர்நீதிமன்றம் கருத்தினை ஆணித்தனமாக சொல்லி ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவருடைய கொலையிலே இவ்வளவு ஒரு சரியான முறையிலே வழக்கை விசாரிக்காத இந்த மாநில அரசுடைய காவல்துறை அந்த மாநில அரசுடைய அரசியல் தலைவர் இருப்பதனால்தான் இப்படி நடந்திருக்கின்றது. எனவே இனிமேல் அரசியல் தலைவர் இல்லாமல் மீடியா தலைவர் இல்லாமல் இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து